கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31:9, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். பிரச்சனைகள் தங்களை சூழ்ந்து கொள்ளும் போது தேவனுடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடுவது விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அனுபவம். சாத்தான் கொண்டு வரும் அழுத்தங்கள் மற்றும் நெருக்கங்களினால் உங்கள் கண்கள் மட்டுமல்லாமல் உங்கள் சரீரத்திலும் கூட துக்கம் உண்டாகிறது. ஆனாலும் நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறபடியால், இயேசுவே எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன் என்று அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரும் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அவருடைய பலத்த கரம் உங்களை மீட்கும்படி இறங்கி வருகிறது. அவர் துக்கம் மற்றும் தோல்வியின் குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. எந்த தீங்கும் உங்களை அணுகுவது இல்லை. அனுதினமும் தேவனை சந்திக்கும் வேளையில் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்திலிருந்து இதை நன்றாக அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் விசுவாசிகளாயிருக்கிற நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பொல்லாங்கனாகிய சத்துருவை காலின் கீழ் மிதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய பலனை அருளி உங்களை தகுதிப்படுத்துவார். பிசாசானவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கட்டுகளில் காணப்படுகிற மக்களை கர்த்தர் உங்கள் மூலமாக விடுதலையாக்குவார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசனத்தினால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சியும் நிலையான அமைதியையும் பெற்று அனுபவிப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே நெருக்கங்கள், போராட்டங்கள், மனவேதனைகள், இவைகளினால் வேதனைப்பட்டு கிடக்கிற குடும்பங்களில் ஒரு பிரச்சனை நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் கிரியை செய்தாலுடைய சரிப்படுத்த முடியாதே தகப்பனே. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று அடக்கின இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள் வீசிக்கொண்டிருக்கிற காற்றும் கடலும் அடக்கப்படுவதாக. சத்துரு வெட்கப்பட்டு ஓடிப்போவானாக. ஆண்டவரே, சத்துருவின் கண்ணிலிருந்து விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் போராட்டங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான குடும்பமாய் மனமகிழ்ச்சியோடு வாழட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அமைதியான சூழ்நிலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.